என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல் வந்து ஈரமான ரோஜாவே 1. இது நான் வந்து காலேஜ் படிக்கிற டைம்ல வந்து நினைச்சு விஜய் டிவில வந்து பண்றேன். ஸோ பண்ணி முடிச்சுட்டு நான் வரேன். அந்த ஃபர்ஸ்ட் என்ன வந்து ஒரு ஆர்டிஸ்டா வந்து டிவில பாக்குறேன். ஐ லிட்டரலி வெண்ட் ஆன் கிரையிங். கண்ணுல தண்ணி தேம்பி தேம்பி ஊத்து. இதுக்கு தானே போனா இப்படி கஷ்டப்பட்டேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே டிவி பார்த்து நான் மட்டும் அழுதுட்டு இருக்கேன். ஓகே வி மேட் இட் அப்படின்ட்டு. அது முடிச்சுட்டு வெளியே வரேன். கண்ணு நீங்க அந்த டிவில அப்படின்னாங்க. ஓ மை காட் அகைன் ஐ வெண்ட் ஆன் கிரையிங். ஓகே சோ அது வேற லெவல் ஹாப்பினஸ். ஓகே இப்போ சின்ன மருமகளோட சீரியல் வந்து செமையா போயிட்டு இருக்கு. உங்க ரோலுமே அந்த சூப்பரா போயிட்டு இருக்குல்ல, அத பத்தி சொல்லுங்க. சோ ஆக்சுவலி வந்து சின்ன மருமகள் நான் வந்து ரொம்ப பர்டிகுலரா சூஸ் பண்ணது. ஏன்னா கேரக்டர் வந்து ஹேண்டிகேப் கேரக்டர் யாருமே எடுக்க மாட்டாங்க. சோ நான் என்ன நினைச்சேன்னா பீப்புள் கிட்ட வந்து டக்குன்னு ரெஜிஸ்டர் ஆயிடும். பிகாஸ் எல்லாருமே ஒரு பர்சனை பாக்குறப்ப கொஞ்சம் இதா இருந்தா அச்சோ அப்படி சொல்லி யோசிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நின்னதுதான் கண்மணி. ஒரு சிலர்லாம் வந்து கண்ணு கால் பரவாயில்லையா அப்படின்லாம் கேக்குறாங்க. எனக்கு ஊருக்கு போறப்ப நான் ரீசெண்டா வந்து நேட்டிவ் போயிருந்தோம். கண்ணு கால் சரியாயிடுச்சா நல்லா தானே இருக்கேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு ரியலைஸ் ஆகுது, ஓ அந்த ஹேண்டிகேப் கேரக்டர் வந்து அவங்க நிஜம்னு நம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஈவன் வந்து நான் லாஸ்டா திருவண்ணாமலை கிரிவலம் போயிருந்தேன். அங்க வந்து நீங்க நடக்கிறீங்க நான் நடக்க தானே செய்யறேன். ஒரு மாதிரி எல்லாருமே வந்து கண்மணியாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதெல்லாம் ஒரு மாதிரி நல்ல ரீச். ஆக்சுவலா இப்ப ஹேண்டிகேப்ட்ன்ற போது நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் உங்களுக்கு. அது எப்படி நீங்க வந்து ஃபேஸ் பண்ணீங்க? ஆக்சுவலி நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து மௌனம் பேசியதுன்னு ஒரு சீரியல் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சீரியல் இப்ப முடிஞ்சது. அதுல எப்படின்னா அப்பாவுக்கு தெரியாம வந்து செவரேறி குதிச்சு வீட்டு காம்பவுண்ட் எல்லாம் தாண்டி குதிச்சு ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்துற பொண்ணு, எக்ஸாம் எழுதுற பொண்ணு. அப்ப வந்து படிக்க அலோவ் பண்ண மாட்டாரு. சோ காம்பவுண்ட் வால் ஏறி குதிச்சு சேட்டை பண்ணிட்டு இருக்க பொண்ணு. இங்க வந்து இந்த மாதிரி ஒரு சேர்ல இப்படி உட்காந்துட்டு இருக்கணும், இல்லைன்னா ஸ்டிக் வச்சுட்டு நடந்துட்டு இருக்கணும். சோ ஒரு மாதிரி கம்ப்ளீட்டா கேரக்டரே மாறும். ஐயோ நம்ம ஒரு இடத்துல நிக்க மாட்டோமே ஒரு இடத்துல, வேற ரொம்ப கஷ்டம். பட் நல்லா இருக்கும்.